ஹாய் சொந்தங்களா, குட் மார்னிங். இன்றைக்கி என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் 2 பேரீச்சம்பழம். நைட்டு பாயசம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்ல, அது நைட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அதையே இப்போ சாப்பிட போகிறேன். ஏன்னா எங்கள் ரூமில் யாரும் இதை சாப்பிட மாட்டாங்க. மரவள்ளிக்கிழங்கு பாயசம் இன்னும் பாதி இருக்குது. அதை ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. வேலை முடிச்சுட்டு அப்புறம் கிச்சனுக்கு போகிறேன். பிஸ்மில்லா, வாங்க சாப்பிடுவீங்க. பார்த்தீங்களா, வேர்க்கடலை நம்ம பச்சையாக எப்படி சாப்பிட்டா எப்படி ஸ்மூத்தாக இருக்குமோ, இந்த பாயசத்தில் நைட்டு போட்டேன் இல்லையா, அதனால் நல்லா ஊறிச்சு. இவ்வளோ போட்டேன் நான். ஏன்னா அவ்வளோ போட்டதுனால அது என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா அந்த பாயசத்தில் ஊறுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பச்சை வேர்க்கடலை சாப்பிட்ற ஃபீலிங் இருக்குது. நான் வீட்டிலலாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். இங்கே வந்த பிறகு கூட எதுவும் சாப்பிட மாட்டேன் நான். எங்கள் பாபா எங்கள் வீட்டில் காட்டோன்னு எடுத்துகிட்டு வருவார். இந்த பேரிச்சம்பழம் கதமாங்க நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஷாலியா போனப்பெல்லாம் பாபா எடுத்துகிட்டு வருவார். 3 கார்ட்டோன் 5 கார்ட்டோன் அப்படி. எங்கள் மேடம் அவங்க ஃப்ரெண்ட் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துடும். நாங்கள் யாரும் வீட்டில் சாப்பிட மாட்டோம். ஆனால் எனக்கு பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கால் வலிக்குது. அதனால தான் நான் ஒரு 2 மந்த் பேக் ஹாலிடே போனப்போ 11 தினார் ஆச்சு. நட்ஸ் எல்லாமே 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதில் பாதி தான் எல்லாம் வறுத்துட்டு கேவுர் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கினேன். மறுபடியும் இந்த ரம்ஜான் வந்துச்சு, மீதியெல்லாம் அப்படியே வச்சுட்டேன் கவரில். காசு கொடுத்து வேஸ்ட் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் வெள்ளையாக வந்துச்சு. அதை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் யாராச்சும் அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அது எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு பொடி செய்து வச்சிங்க. ஏன்னா ஹாட் வாட்டரில் கூட நம்ம அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் மாதிரி, நம்ம ஜூஸ் மாதிரி வரும். நம்ம எப்படி சோர்பா பண்ணுறோம் அது மாதிரி. இல்லைன்னா கேவுர் மாவில் கூட நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையோ இல்லை சப்பாத்தி மாதிரியோ ஏதாச்சும் ஒன்று செய்து சாப்பிட்லாம். எனக்கு டைம் இல்லாமல் செய்ததுக்கு அது மாதிரி சாப்பிட முடியல. டைம் இருக்கிறப்போ எனக்கு எது அவைலபிளோ அதை நான் செய்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் கூட வீட்டில் வேலை செய்கிறவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நிறைய பேர். அப்போ என்ன ஆகும்னா, கை கால்லாம் ரொம்ப வலிக்கும். நம்ம மெடிசின் எப்போவுமே மெடிசின் சாப்பிட்டா அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. கொஞ்சம் பேர் குவைத்து வீட்டில் சரியாக சாப்பாடு இருக்காது. அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பேரிச்சம்பழம் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். இந்த பேரிச்சம்பழம் அப்புறமா நட்ஸு உங்களுக்கு எது அவைலபிள் இருக்கோ அதை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் நைட்டோ இல்லை காலையிலையோ பால் இருந்தால் பாலில் ஊற வச்சிங்க, இல்லைன்னா தண்ணியில் கூட ஊற வச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு படுக்கும்போது எல்லாம் கொஞ்சம் அதில் போட்டுட்டு ஒரு கப்பில் போட்டுட்டு தண்ணியோ இல்லை பாலை ஊற்றிட்டு அதை க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுடுங்க. காலையில் அதை மிக்ஸ் பண்ணி ஜூஸ் மாதிரி கூட குடிக்கலாம். இது மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்காதவங்க அது மாதிரி ஜூஸாக கூட பண்ணிக்கலாம். தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம். எனக்கு இன்றைக்கி இது தான் அவைலபிள். இப்போ தான் நான் மேடை ரூம் க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். அதனால் நான் கிச்சனுக்கு ஒன்றும் போகல. இது எங்கள் ரூமில் சாப்பிட்றேன் இந்த பாயசம், இந்த பேரிச்சம்பழம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் ஒன்றே சொல்லிக்கிறேன், வெளிநாட்டில் வேலை செய்கிற எல்லாருக்குமே என் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்றீங்களா, உங்களுக்கு தெரியாமல் இல்லை, தெரியும். ஆனால் வேலைன்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம உடம்பு கூட நம்ம பார்த்துக்கணும். நான் கூட முதல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டேன். பார்க்கறதுக்கு குண்டாக இருக்கிறேன். ஆனால் நான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். நான் தட்டில் நிறைய வச்சுப்பேன். அதில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எடுத்துவேன், நாய்க்கு கொட்டிட்டு வருவேன். எங்கள் அம்மா டெய்லி திட்டுவாங்க என்ன, கண்ணு வேணுன்றது வயிறு வேணான்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி டைலாக் அடிப்பாங்க எங்கள் அம்மா. ஆனால் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் கூட வச்சு சாப்பாடு ஃபுல்லாக எப்போவுமே சாப்பிட மாட்டேன். இவ்வளோ வச்சு நான் அதில் எவ்வளோ சாப்பிட்டு மீதி எடுத்துவே நாய்க்கு போடுவேன். அது மாதிரி நம்ம இல்லாத சமயத்தில் தான் நம்ம அதை பற்றி யோசிப்போம். அம்மா சொன்ன வார்த்தைங்க பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுடைய அருமை நம்மளுக்கு தெரியாது. இங்கே வந்த பிறகு நம்ம ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணுறப்போ நம்ம அம்மா பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகும். நம்ம மனசு அம்மாவுக்காக ஏங்கும். அவங்க எவ்வளோ வயசானாலும் தாய்ப்பாசன்றது கண்டிப்பாக மனசுக்குள்ளே இருக்கும். எங்கள் அம்மா நான் சர்ச்சைக்கு போகும்போது டம்ளரில் காஃபி எடுத்துகிட்டு என் பின்னாடியே சுற்றுவாங்க. நைனா குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா
நான் காலையிலேயே 7 மணிக்கே சர்ச்சுக்கு போயிட்டு சாயந்தரம் 3 நாள் ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு. அதனால் வந்து எங்கள் அம்மா என் பின்னாடியே சுற்றுவாங்க. நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன், அப்படியே போயிடுவேன். அப்போ நம்மளுக்கு தெரியல. இப்போ ஒரு காஃபி டீ நம்மளா வச்சு சாப்பிட்ட மாதிரி இல்லைன்னா இல்லை. நீ சாப்பிட்டியா, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, உடம்பு எப்படி இருக்குது, நம்மளை கேட்கறதுக்கு கூட யாரும் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட சமயத்தில் அம்மா வந்து நம்மளுக்கு நிறைய ஞாபகம் வருவாங்க. அதனால் வந்து இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள அவங்கள வச்சு நல்லா பார்த்துங்க, மிஸ் பண்ணாதீங்க. நம்ம தொலைவாக இருக்கிறோம், ஆனால் இப்போ தான் நம்மளுக்கு வந்து அவங்களுடைய அருமை தெரியும். நம்ம அம்மா பக்கத்தில் இருக்கும்போது நம்மளை ஏதாச்சும் சொல்லும் போதே என்னடா இந்த கேள்வி எப்போ பார்த்தாலும் சொன்ன பிடிக்குது அப்படி தோணும் நம்ம மனசுக்கு. ஆனால் அவங்க ஆம்பளைங்களா இருக்கட்டும் பொம்பளைங்களா இருக்கட்டும், அவங்களுடைய அருமை வந்து நம்ம தொலைவாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். நான் அந்த ஃபீல் பண்ணுறேன். எல்லா டைமுமே எங்கள் அம்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்து வைப்பாங்க. ஏன்னா சாப்பிடுன்னு சொல்லி கெஞ்சிப்பாங்க. நான் சாப்பிடவே மாட்டேன், திட்டுவேன் எங்கள் அம்மாவை. ஆனால் இங்கே வந்த பிறகு நம்ம பருப்பு குழம்புனா சுத்தமாக பிடிக்காது. எங்கள் வீட்டில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பருப்பு தான் செய்வாங்க. நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன், கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவேன். பசியோடு அப்படியே படுத்துப்பேன். எங்கள் அம்மா எனக்கு என்னென்ன பிடிக்குமோ பார்த்து செய்து வைப்பாங்க. நான் அந்த சாப்பிடும்போது எல்லா டைமுமே நம்ம கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா அம்மா நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம மேலே பாசம் வச்சுப்பாங்க. எவ்வளோ வயசானாலும் நம்ம மேலே அவங்கள பாசம் இருக்கும். ஆனால் நம்ம தொலைவாக இருக்கும்போது அவங்கள நிறைய மிஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணிக்காதீங்க. தாய் வந்து முதல்ல நம்மளுக்கு கடவுள் மாதிரி, அப்புறமா தான் கடவுள். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து நம்மளை வளர்த்து ஆளாக்குறது நம்ம தாய் தான். அதனால் வந்து யாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள மிஸ் பண்ணிக்காதீங்க. எனக்கு ஏன் இந்த வார்த்தை கஷ்டமாக இருக்குதுன்னா, நான் அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிறேன். அவங்க சொன்னது எதுவுமே கேட்க மாட்டேன். அதனால தான் எனக்கு கண்ணில் தண்ணி வருது. பேசினப்போ கூட எப்பவுமே எனக்கு கோபமாக பேசுவேன் அம்மா கிட்ட. இப்போ அவங்க இல்லாத சமயத்தில் நம்மளுக்கு மனசு வலிக்குது. ஐயோ நம்ம அம்மா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுது. அதனால் நீங்கள் யாரும் கூட அம்மாவை மிஸ் பண்ணிக்காதீங்க. ஐ லவ் யூ அம்மா. எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க பக்கத்தில் இருந்து அவங்கள பார்த்துக்கிற அதிர்ஷ்டம் எனக்கு கிடையாது. கிட்டத்தட்ட 24 வருஷமாக வெளிநாட்டிலேயே இருக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு மாதம் கூட நான் அம்மா கூட இருக்கிறது இல்லை. இந்தியா போனால் கூட அங்கே இங்கேன்னு சுற்றிட்டே இருப்பேன், ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். அம்மா என் பக்கத்தில் இருக்கிறப்போ சொல்லுவாங்க, நைனா நீ வெளிநாட்டுக்கு போகாமல் இந்தியாவில் இருந்தால் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அம்மா ஆசையை என்னால் நிறைவேற்ற வைக்க முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்கள் எல்லோரும் கூட அம்மாவை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்கிறப்போ அவங்கள பத்திரமா பார்த்துங்க. ஓகேவா? பாய்.